இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை ரவுடிகள் வேட்டை அதிரடி ஆபரேஷன். தமிழக வெற்றிக்கழக அரசின் அதிரடி உத்தரவு. ஒரே இரவில் அதிரடி வேட்டையில் இறங்கிய காவல்துறை. சென்னையில் கூண்டோடு பிடிபட்ட 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள். தலைநகரையே அதிர வைத்த நள்ளிரவு ஆபரேஷன். சென்னை முழுவதும் 100க்கும் மேற்பட்ட பழைய குற்றவாளிகள் ரவுடிகள் அதிரடியாக கைது. புதிய அரசின் அதிரடி நடவடிக்கை. போதைப் பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முதலமைச்சர் தீவிரம். தீநகர் அடையாற்றில் மட்டும் 34 பேர் சிறைப்பிடிப்பு. ரவுடிகளிடமிருந்து கத்தி, அருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். ஜாமீனில் வெளிவந்து அராஜகம் செய்தவர்களுக்கு செக். நீதிமன்ற விதிகளை மீறியவர்கள் மீது பாய்ந்தது காவல்துறை நடவடிக்கை. செய்திகளை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலும் குற்றச்சாட்டுகளற்ற சமூகத்தை உருவாக்குவதிலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழகம் தலைமையிலான அரசு தற்போது மிக தீவிரமான கவனத்தை செலுத்தி வருகிறது. குறிப்பாக தலைநகர் சென்னையில் ரவுடியிசம், கஞ்சா மற்றும் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் வேறறுக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. இதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு சென்னை மாநகர காவல்துறையினருக்கு மிக முக்கியமான இரகசிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அச்சமின்றி வாழும் சூழலை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கமிஷனரின் மாஸ்டர் பிளான். சென்னை மாநகர காவல் ஆணையரின் நேரடி மேற்பார்வையில் இந்த பிரமாண்ட நள்ளிரவு வேட்டை திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையரின் நேரடி மேற்பார்வையில் இந்த பிரமாண்ட நள்ளிரவு வேட்டை திட்டமிடப்பட்டது. சென்னை மாநகரத்தின் முக்கிய மண்டலங்களான தீநகர், அடையாறு, வடசென்னை மற்றும் மத்திய சென்னை உள்ளிட்ட அனைத்து காவல் மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் இந்த சோதனைகள் தொடங்கின. இரகசிய பட்டியல் தயாரிப்பு. நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை வரை இந்த ஸ்பெஷல் டிரைவ் நீடித்தது. சாதாரணமாக சோதனை நடத்தாமல் காவல்துறையினர் கடந்த சில வாரங்களாகவே தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த ரவுடிகள், நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த பழைய குற்றவாளிகள் ஆகியோரின் தற்போதைய இருப்பிடங்களை இரகசியமாக துப்பறிந்து ஒரு துல்லியமான பட்டியலை தயாரித்திருந்தனர். அந்த பட்டியலின் அடிப்படையில் தான் நேற்று நள்ளிரவு தனிப்படைகள் அமைத்து இந்த மின்னல் வேக ஆபரேஷன் நடத்தப்பட்டது. மண்டல வாரியான கைது விவரங்கள். ஆயுதங்கள் பறிமுதல். காவல்துறையின் இந்த அதிரடி பாய்ச்சலில் ஒரே இரவில் சென்னை முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் மற்றும் சமூக விரோதிகள் கூண்டோடு தட்டி தூக்கப்பட்டுள்ளனர். இதில் மிக முக்கியமாக தென் சென்னையில் உள்ள தீநகர் மற்றும் அடையாறு ஆகிய 2 பகுதிகளில் மட்டுமே சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயன்ற 34 முக்கிய ரவுடிகள் பிடிபட்டுள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான பலரின் மறைவிடங்களிலிருந்து கத்திகள், அரிவாள்கள் போன்ற பயங்கரமான ஆயுதங்களும் தாக்குதலுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருந்த வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் கும்பலுக்கு சம்மட்டி அடி. இந்த ஆபரேஷன் வெறும் ரவுடிகளை பிடிப்பதோடு நின்றுவிடவில்லை. நகருக்குள் சட்டவிரோதமாக கஞ்சா மாத்திரைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விற்பனை செய்து வந்த நெட்வொர்க்குகளும் கண்டறியப்பட்டுள்ளன. போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பல முக்கிய குற்றவாளிகள் மீதும் தற்போது கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜாமீன் விதிமீறல்களும் காவல்துறையின் எச்சரிக்கையும். காவல்துறையின் இந்த திடீர் வேட்டைக்கு மிக முக்கியமான மற்றொரு காரணமும் விவரிக்கப்படுகிறது. பல்வேறு வழக்குகளில் சிக்கி நீதிமன்றங்களின் மூலம் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த ரவுடிகள் பலர் தங்களது பழைய குற்ற பின்னணியை மாற்றிக்கொள்ளாமல் நீதிமன்ற விதிகளையும் முறையாக பின்பற்றாமல் இருந்துள்ளனர். ஜாமீனில் வெளியே இருந்து கொண்டே மீண்டும் தாதாயிசம் செய்யவும், பொதுமக்களை மிரட்டவும், புதிய குற்றம் சம்பவங்களில் ஈடுபடவும் அவர்கள் திட்டமிட்டிருந்தது காவல்துறையின் இரகசிய பிரிவுக்கு தெரியவந்துள்ளது. அப்படிப்பட்ட நபர்களை குறிவைத்துதான் இந்த முறை மிக துல்லியமாக சட்டம் தன் கடமை செய்துள்ளது. சென்னையில் ரவுடிசம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது என்பதும், பொதுமக்களின் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை 100% உறுதி செய்ய வேண்டும் என்பதுமே இந்த ஆபரேஷன் ஒட்டுமொத்த நோக்கமாகும். தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் அரசு எடுத்து வரும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தற்போது பெரும் விவாதத்தையும் அதே நேரத்தில் பாராட்டுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குற்றவாளிகளுக்கு எதிரான இந்த வேட்டை வரும் நாட்களிலும் தொடரும் என தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.